இன்விடேஷன் இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒருத்தன் வந்து உங்கள் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டு இருக்கானா? யார் அதுன்னு பார்ப்போம். ஓ, நெகட்டிவ் தாட்ஸா? நம்ம பையன்தான். ஸோ இன் திஸ் வீடியோ we are going to talk about how negative thoughts dominate our mind. நீங்கள் எப்போது இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு 1000 நீங்கள் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுல 1000 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த விஷயம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் அந்த வேலையை பற்றி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதோட உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், பப்ளிக்கில் ஒருத்தர் உங்களை இன்சல்ட் பண்ணியிருந்திருக்கலாம், ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயம் மட்டும் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த 1000 காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கியிருப்பீங்கல்ல, அது வந்து ஒரு ஓரமாக உட்காந்துருக்கும். அதை வந்து நீங்கள் அடுத்த நிமிஷமே மறந்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு குட்டியாக ஒருத்தர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணது உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னு தெரியுமா? இது வந்துட்டு உங்களை சொல்லி குத்தம் இல்லை, இதை வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பட் திஸ் இஸ் ஹவ் அவர் பிரெயின் எவால்வ்ஸ். ஓகேவா? நம்ம ஆன்செஸ்டர்லாம் பாருங்களே, அவங்களுக்குலாம் எப்போ த்ரெட்டு வரும்னே தெரியாது. ஏதோ ஒன்று வருது போகுது அப்படின்னு எதையும் யோசிக்காமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை தான் நம்ம நெகட்டிவிட்டி பயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிரெயின் வந்து அதிகமாக அந்த நெகட்டிவ் ஈவெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ரிமெம்பர் பண்ணி நோட்டீஸ் பண்ணுற வேலைலாம் பார்க்கும் கம்பேரிட்டிவ்லி பாசிட்டிவ் ஈவெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம அனிமல்ஸ்னால த்ரெட் வரும் அப்படி இப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்ம பிரெயின் இன்னும் சேஞ்ச் ஆகலை. அண்ட் நவ் அவர் பிக்கஸ்ட் த்ரெட் இஸ் நெகட்டிவிட்டி. ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாத நம்ம பர்ஃபெக்டாக ஒரு அவுட்கம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பட் இது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தனாலும் இதில் வந்து ஒரு பெரிய குட்டி கிடையாது, பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரெயின் கண்டினியூஸாக திங்க் பண்ணுறதுனால நம்மளால் ஒரே ஒரு குட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சுனால அடுத்தது நம்ம பண்ணுற விஷயமும் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ஒரு குட்டியான ஒரு விஷயம்னால நம்ம ஃப்யூச்சரே ஃபுல்லாக நம்மளே ஸ்பாயில் ஆகிடுறோம். இது இப்போ ஒரு குட்டி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினச்சினாலும் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு வந்து இங்கே நிறையா பேரோட திங்கிங்கும் இருக்குது. இந்த ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுனால இன்னொரு டைம் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறப்போ இதுவும் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு டெம்ப்ரரி கன்ஃபியூஷன் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ரிசால்வ் பண்ணாமல் திருப்பி யோசிக்கிறதுனால அது ஒரு உண்மையாக ஆயிடுது. பர்மனெண்ட்டாக ஒரு உண்மை அப்படிங்கிறது வந்து ஆயிடுது. இது வந்து உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நம்ம ஓகே அப்படின்னு இதை ரிசால்வ் பண்ணாமல் இப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு சொல்ல அது ஒரு நிஜமாலுமே அப்படி ஒரு ட்ரூத்தாக மாறிடுது. நம்ம பிரெயின் வந்துட்டு அது ஆமாம் அப்படின்னு திருப்பி யோசிக்க நம்ம பிரெயினுக்கு அது ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஸ்டெப் உங்களால் எடுக்கவே முடியாது. அவ்வளோதான், நீங்கள் எப்படியும் உங்கள் பிரெயின் ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், இந்த விஷயம் உன்னால் பண்ணால் ஃபெயிலியர் தான், நீ வந்துட்டு இது பண்ணால் பண்ண முடியாது, இது நீ பண்ணால் உனக்கு பெட்டர் அவுட்கம் கிடைக்காது, நீ இதை பண்ண மாட்ட, உன்னால் அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியாது, நீ ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். இது மட்டும் பிரெயின் சொன்னிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடுத்த ஸ்டெப்பு உங்கள் பிரெயின் வந்துட்டு இது பண்ணு அது பண்ணுன்னு மட்டும்தான் சொல்லும் தவிர இதுக்கான ஸ்டெப்ஸு எடுக்க வைக்காது. நான் வந்து நிறையா பேர்கிட்ட பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகேவா? இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அவங்க வந்துட்டு இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லுவாங்களே தவிர அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், என்னால் அதுவே பண்ண முடியல, என்னால் இந்த சிம்பிள் டாஸ்கே பண்ண முடியல, நான் எப்படி இவ்வளோ பெரிய டாஸ்க் பண்ணுவேன், என்னால் சீரியஸாக பண்ண முடியாது அப்படிம்பாங்க. ஆனால் அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது தான். அது வந்துட்டு நார்மல். ஒரு விஷயம் பண்ண தான் நமக்கு அது ஃபுல்லாக தெரியும். அந்த குட்டியாக தெரியாத விஷயத்தினால இதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கு மேலே ஸ்டெப்ஸும் எடுக்க போகிறதில்ல. அவ்வளோதான், அவங்க அப்படியே ஃபிக்ஸும் மைண்ட் ஆகிடுறேன். இதுதான் வந்து நான் ஒரு பெரிய தப்பு. இப்படி வந்து பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக இது அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. அந்த ஒரு குட்டி விஷயம் நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால நமக்கு எல்லாமே தெரியல அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கணும். பிரெயின் வந்து சஜஷன் கொடுக்கும். அது வந்துட்டு ஆயிரக்கணக்கான சஜஷன் கொடுக்கும். எல்லா சஜஷனுமே நம்பணும்னு அவசியமே இங்கே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சஜஷனுக்கு வந்து நம்ம அட்டென்ஷன் டெஃபினட்டாக கொடுக்கணும் தான். அது வந்துட்டு உண்மையாக இருக்கும். இன்னொரு அட்டென்ஷனை சீப்போ அப்படின்னு
அவாய்ட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். அது கொடுக்குற எல்லா சஜஷனுமே உண்மை, ஆமாம் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான். நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில் வந்து அவங்களும் நிறையா வந்து சமாளித்து நிறையா அடிபட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன் அவங்க வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணல அப்படிங்கிறதுனாலயா? அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கும் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். பட் தே நோ இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் தாட், இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இது அப்படிலாம் அது உண்மை கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அது வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணதுனால தான் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ சொல்லிட்டா ஓகே. இப்போ நான் வந்துட்டு அது எப்படி இது நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு எனக்கு தெரியும், எப்படி இது எனக்கு சூட்டபுளாக இல்லையான்னு தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கொஷின் உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. 1, இது வந்து ஒரு ஃபேக்ட்னா நிஜமாலுமே என்னால் முடியலையா அப்படின்னு கேட்டுக்கோங்க. 2வது, உங்கள் பிரெயின் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன்ல, பிரெயினோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான் பிரெயினுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து விஷயம். ஆனால் இப்போ இருக்க வேர்ல்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னாடி இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் ஒரு முக்கியத்துவமாக கொடுத்து பிரெயின் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து த்ரெட்டு வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் வரது கிடையாது. நமக்கு த்ரெட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயந்தான். இந்த எம்பாரஸ்மெண்ட்டு, கிரிட்டிசிசம், லூசிங்கு, ஜாப் லாஸ் பண்ணுறது, பர்சன் விட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயந்தான் இப்போ த்ரெட்டாகவே இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு நம்மளால் அடுத்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிறது வந்து இருக்கவே கூடாது. ஸோ பிரெயின் வந்து திங்க் பண்ணுது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் சர்வை பண்ண முடியாது அப்படின்னு திங்க் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பிரெயினுக்கு ட்ரெயின் பண்ணணும், இதெல்லாம் நடக்கிறதுனால என் லைஃப் அப்லிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிரெயின் கிட்ட டீச் பண்ணணும். அதை டீச் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகிடலாம். யாராலுமே இது வந்துட்டு என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டே இல்லைங்க. யாராலுமே எதுவுமே முடியாது அப்படிலாம் இல்லை. இது வந்துட்டு உங்களுக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிட் ஆகுமா? என்ன இல்லை, யாராலுமே எதாவது முடியவும் முடியாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ண எல்லாமே முடியும். ஆக்சுவலாக நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் இங்கே ப்ராப்ளமே. 2 கேள்வி மட்டும் உங்கள் வாழ்க்கையில் கேட்டு பாருங்கள். இது வந்து பிரெயின் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க விட மாட்டேங்குது. நீங்கள் வந்துட்டு இஃப் இட் ட்ரூலி ஃபிட்ஸ் யூ, அந்த ரோல் வந்துட்டு ஃபிட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த இதை எடுக்கலாம். நீங்கள் ஃபெயிலாம் ஆக மாட்டீங்க. ஃபெயில் ஆனாலும் என்ன, ஃபெயில் ஆகிறதுனால தான் ஒரு விஷயம் வந்து கற்றுக்க போகிறீங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் வராது, அதை ஃபஸ்ட்டு சொல்லவே சொல்லாதீங்க. வாழ்க்கையில் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு வரும் வரும் வரும். ஆக்சுவலாக நான் ஒரு கோட் படித்தேன், இது சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. The most powerful thing you can do is not stop negative thoughts. It's simply refusing to let negative thoughts become the author of your story. ஓகேவா? நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு கதை எழுதுது. நீங்கள் தான் உங்கள் கதையோட ராஜா. ஸோ பிகம் த ராஜா ஆர் ராணி. ஸோ பிகம் த ராஜா ராணி ஆஃப் யுவர் கதை. டோன்ட் லெட் நெகட்டிவ் தாட்ஸ். ஓகேவா? நெகட்டிவ் தாட்ஸை பிடிச்சி 2 மிதிச்சு ஒரு ஓரமாக உட்கார வைங்க. யாரும் நம்ம கதை எழுதுகிறாங்க. ஒரு டைம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை எழுதி பார்ப்போமே. ஒரே ஒரு ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லை. வந்தால் மலை போனால் உங்களுக்கே தெரியும் கைஸ். ஸோ ஒரே ஒரு ட்ரை பண்ணுங்கள். முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாமே முடியும், எல்லாராலையும் முடியும், எதுவும் முடியும். அவ்வளோதான் கைஸ். கிவ் இட் அ ட்ரை. அவ்வளோதாங்க, வேறு என்ன சொல்கிறது. இன்னும் நிறைய நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் வீடியோங்க. ஆக்சுவலாக நான் அது வந்து ஒரு 60-70 டேக்கு போயிடுச்சு. எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். எல்லாருமே சொல்கிறது தான். அப்போ தான் எனக்கு வந்துட்டு நிறைய வீடியோ போகும், மோட்டிவேட் ஆகும். ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.